ரமேஷ் சேதுராமன், இந்த அயோத்தி ராமர் கோயில் திறப்பு விழாவை பிரதமர் ஏன் இவ்வளவு தீவிரமா முனைப்பு காட்டுறார்? எதிர்க்கட்சிகள் ஏன் புறக்கணிக்கிறாங்க? பின்னணியில வெறும் ஆன்மீகம் மட்டும்தான் இருக்கா, இல்ல அரசியலும் இருக்கா உங்க பார்வை? நிச்சயமா அரசியல் இருக்கு. இதுல யார் மறுக்க முடியும்? காங்கிரஸ் தரப்பு செய்வதும் அரசியல் தான், பாஜக தரப்பு செய்வதும் அரசியல் தான். நீங்க சிறுபான்மை அரசியலை செஞ்சீங்கன்னா அவங்க பெரும்பான்மை அரசியல் செய்யறாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை. ஆனா இந்த தேதியை முன்கூட்டியே இது பண்ணிட்டாங்க. அதாவது ஏதாவது ஒரு நல்ல நாளான்னு சொல்லட்டும் அப்படின்னு நான் தமிழ் கேலண்டர் பார்த்து 22ஆம் தேதி வந்து சுப முகூர்த்தம், அது இல்லாம அது வந்து தொடர்ந்து 20ஆம் தேதியில இருந்தே பல விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கறதெல்லாம் பாக்குறோம். அது பிரச்சனை கிடையாது. ஆனா சங்கராச்சாரியார் அவங்க வந்து சொன்னது அதற்காக இவங்க செய்யறது மட்டுமே சரி அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. ஏன்னா சங்கராச்சாரியார்கள்னு சொல்லும் போது இவங்களுக்கு ஓட்டு வேணும்னா போவாங்க, போட்டோ பிடிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஓட்டு வேண்டாம் அப்படின்னு இல்ல ஓட்டு கிடைச்சிரும்னு ஒருவேளை நம்பிக்கை இருந்ததுன்னா அதுக்கு எதிராக கூட செய்வதற்கும் கொஞ்சமும் இத வந்து இவங்களை எல்லாம் துச்சமாக செய்வதற்கு அதை செய்வதற்கு துளியும் அவங்க வந்து பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது தான் பாஜக தரப்புல இருந்து காட்டப்படுது. ஆனா முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது, ஐயா பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் சொன்ன விஷயத்துல ஒரு முக்கியமான நல்ல விஷயம் சொல்லணும். ராமர் கோவில், இந்த பாபரி மஸ்ஜிதோட கோவில் இதை வந்து திறந்து விட்டது விஸ்வ இந்து பரிஷத் அந்த சமயத்துல இருந்தது. அப்போ வந்து அந்த கால தலைவர், அப்புறம் யூபியில வந்து திவாரி அவர்கள் வந்து சிஎம்ஆ இருந்தாரு. அப்போ வந்து திறந்து விட்டது ராஜீவ்காந்தி பீரியட்ல தான் திறந்து விடப்பட்டது. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் முதல் அடிக்கல் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அது வந்து அந்த காலகட்டத்துல செய்யப்பட்டது. நரசிம்மராவ் அவர்கள் பீரியட்ல தான் வந்து இந்த பல விஷயங்கள் நடந்தப்ப கூட நரசிம்மராவ் தான் அந்த இதை வந்து லேண்ட வந்து நேஷனலைஸ் பண்ணது அப்படிங்கிறது வந்து முக்கியமா அதற்கான அஷூரன்ஸை கொடுத்தது வந்து திரு நரசிம்மராவ் அவர்கள். பல விஷயங்கள் சொன்னீங்கல்ல, என்ன பல விஷயங்கள்? என்ன நரசிம்மராவ் பீரியட்ல பல விஷயங்கள் நடந்தது நீங்களே, என்ன பல விஷயம்? இல்ல நரசிம்மராவ் பீரியட்ல இந்த பாபரி மஸ்ஜித் விஷயம் வந்துட்டு அதை தொடர்ந்து நடந்த விஷயங்கள் கோர்ட்டுக்கு போனப்போ அப்போ அவர் என்ன பண்ண விஷயம்ன்றீங்களே, அதை வெளிப்படையா சொல்லுங்க. இல்ல என்ன வெளிப்படையா என்ன சொல்லணும்னு எனக்கு புரியல. எனக்கும் புரியல, பாக்குறவங்களுக்கும் புரியாது சார். விஷயம் அவ்வளவுதானே உங்களுக்கு? கோர்ட் கேஸா? சந்தோஷமாயிருச்சா? என்னது? இல்ல பாபரி மஸ்ஜித் இடிக்கப்பட்டது எனக்கு சந்தோஷம் எல்லாம் கிடையாது சார். டேட்டா மிஸ். வெளிப்படையா சொல்லுங்க. ஓகே ஃபைன் ஃபைன், வாங்க வாங்க. இங்க வந்து ஒரு ஹெல்தியான விவாதம், தெளிவாக அதை பேசிக்கோ. ஒவ்வொன்றிலும் நம்ம நோண்டி தான் அந்த விஷயத்தை வந்து சொல்லணும் அப்படின்னாக்க நம்ம அதை பத்தி பேசுவோம். சொல்லாம தவிர்க்கிறீங்களே, அது என்ன நான் கேக்குறேன் சார். சில விஷயங்கள் சொன்னா என்ன? எல்லாருக்கும் தெரியுங்க, அததான் விவாதிக்கணுமா, ஆரம்ப தொட்டு எல்லாமே பேசணும் அப்படின்னாக்கா அதையும் பத்தி பேசுவோம். அதே அந்த பீரியட்ல தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா அத்வானி அவர்கள் குஜராத்ல இருந்து வந்து ராம ரத யாத்திரை அப்படிங்கறத மேற்கொள்கிறார். இந்த மாதிரி பல விஷயங்களை பார்த்து இந்த மாதிரி ஒவ்வொரு தலைவர்களுக்கும் அதுல கான்ட்ரிபியூஷன் இருக்கு. அதே மாதிரி கோர்ட்டுக்கு போனது போன திரு அசோக் சிங்கல் அவர்கள் போனாரு. அதே மாதிரி சுவாமி தயானந்த சரஸ்வதி, இந்த மாதிரி பல பேர் போய் அந்த ஈவன் சங்கராச்சாரியார்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த வழக்கிற்காக இத்தனை ஆண்டுகளாக தொடர்ந்து போராடி வந்திருக்கிறார்கள். அதுல ஒரு கேள்வி இருக்கு. ஒண்ணு இல்ல, இப்ப இவ்வளவு நீங்க ஒரு வரலாறு எல்லாம் சொன்னீங்கல்ல, இன்னைக்கு பிரதமர் மோடியை மட்டுமே முன்னிறுத்தி ராமர் கோயில் திறப்பு நடக்குது. ஆனா இப்ப நீங்க ஒரு பட்டியல் கொடுத்தீங்க பாருங்க, அந்த மாதிரி அத்வானி அவர்களோ இல்ல முரளி மனோகர் ஜோஷியோ உமா பாரதியோ ஏன் அழைக்கப்படல? அவங்க ஏன் முன்னிறுத்தப்படல? அவங்களுக்கு இதுல மிகப்பெரிய பங்கு இருக்கு. அவங்கள புறக்கணிச்சுட்டு மோடியை மட்டும் முன்னிறுத்துவதிலேயே உங்க அரசியல் வெளிப்படுது, தேர்தல் அரசியல் வெளிப்படுது சொல்றாங்கல்ல. அரசியல் இருக்குன்னு என்னது? நான் தான் ஆரம்பமே சொல்லிட்டேனே. மோடியை முன்னிறுத்துவதில்லை. அப்ப பிரதமர் மோடியை முன்னிறுத்துவதற்காகத்தான் ராமர் கோயில் திறப்பு அப்படின்னு சொல்றத நீங்க ஏத்துக்கிறீங்க? இதே மோடி அரசு தான், இதே ரவிசங்கர் பிரசாத் தான் அவர் மினிஸ்டரா இருக்கும் போதும் சரி, அதை தொடர்ந்து சில நாட்கள் அவர் சொன்னது 2024 தான் வெற்றிக்கு வரும்னு சொன்னாரு. கடைசியில தான் இவங்க கொண்டு வந்த பராசரன் அவர்கள் வந்து வாதாடினார். அதுக்கு முன்னாடி எல்லாம் வாதாடினது யாரு? ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணணும்னு சொன்னது எல்லாம் யாரு? இன்னைக்கு அதையெல்லாம் மறைத்து விட்டு ஒரே ஒரு தங்களுக்கு சாதகமான விஷயங்களை மட்டுமே எடுத்துக்கொள்ள பாஜக முயற்சி செய்கிறது. அவங்களும் அரசியல் தான் செய்வாங்க. இன்னைக்கு இதை வந்து ஒரு பக்கம் நாங்க மறுக்கிறோம்னு சொல்லிட்டு வரும் நாட்கள்ல இதே காங்கிரஸும் சரி மற்றவர்களும் சரி அவங்க நிச்சயமா இந்த ராம மந்திருக்கு போவாங்கன்னு நான் பாக்குறேன். ராமர் கோயிலுக்கு போவோம், எங்களுக்கு பிரச்சனை இல்ல. ராமர் கோயில் திறப்புங்கிறதுல எங்களுக்கு எந்த விதமான இது இல்ல. ஆனா அதை ஒரு பாஜக RSS நிகழ்வா முன்னிறுத்துவதில்தான் எங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்றாங்களே. அவங்க போக மாட்டாங்கன்னு எங்கேயும் சொல்லவே இல்லையே. அதுதான் சொல்றேன், இவங்க அப்படிதான் பாப்பாங்க. ஏன்னா அங்க போனா அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் குறைஞ்சிருமோ, இவர்கள் செய்வதை நம்ம ஆமோதித்து விட்டோமோ அப்படிங்கிற முறையில பாப்பாங்கன்னு தான் நான் பாக்குறேன்.
அப்போ அவங்க என்னன்னாக்க எங்களுக்கு மைலேஜ் இப்போ இதனால ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் வருமா, ஒருவேளை சிறுபான்மையினரிடம் இதற்கு எதிராக ஒரு விளைவு இருக்குமா, இந்த மாதிரி பல விஷயங்களை பாக்குறாங்க. அதனால கால்குலேட் பண்ணி அவங்க போக வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா நிச்சயமா வரும் நாட்கள்ல நாங்க மோடி செய்யறது என்ன, நாங்க மாட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு போவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. இப்படித்தான் ஒரு அரசியல் நகர்வாக நான் அதை பார்க்கிறேன். நன்றி திரு மணி. பிரதமர் மோடி உள்ளிட்ட பாஜக தலைவர்களின் முனைப்பும் எதிர்க்கட்சிகளின் புறக்கணிப்பும் என்ன செய்திகளை சொல்லுது? இல்லை, இப்போ பிஜேபி இதை கம்ப்ளீட்டாக பொலிட்டிசைஸ் பண்ணுறாங்க. அவர்கள் தேர்தலை மையமாக வைத்து இதை எவ்வளோ தூரம் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியுமோ பண்ணுறாங்க. அவங்க மோடி அவர்கள், பிரதமர் மோடி அவர்கள் இது கதாநாயகனாக தன்னை அவர் உருவகப்படுத்தி கொண்டிருக்கிறார். இதை வைத்து அவர்கள் தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக முயற்சிக்கிறார்கள் என்பதிலெல்லாம் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. நான் கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக்கில் போனீங்கன்னா 89 ராஜீவ்காந்தி அவர்கள், எனக்கு நன்றாக நினைவு இருக்குது, 1989ஆம் ஆண்டு ராஜீவ்காந்தி அவர்கள் அன்றைய மக்களவை தேர்தல் பிரச்சாரத்தை காங்கிரஸ் கட்சியின் தலைவராக அவர் அயோத்தியிலிருந்து ஆரம்பிக்கிறார். ராமராஜ்யம் அமைப்பேன் என்று அவர் சொல்லுகிறார். அவங்க மேனிஃபெஸ்டோ மசூதிக்கு, அங்கே பாபர் மஸ்ஜித்துக்கு பாதிப்பு இல்லாமல் நாங்கள் ராமர் கோயிலை கட்டுவோம் என்று சொல்லுகிறது. 10வது மக்களவை தேர்தல் இது. 89, 91, 96, 98, 99, 2004, 2009, 2014, 2019, 2024 10வது மக்களவை தேர்தல்களில் காட்சி மாறுகிறது. மோடி அவர்கள் நிற்கிறார். காங்கிரஸ் கட்சி செய்த பல தவறுகள் 86ல் ஷிலான்யாஸ் பண்ணி திறந்து விட்டது யார், அப்புறம் மூடினது யார்? திறந்து விட்டதால் இந்துக்கள் ஓட்டு கிடைக்கும், மூடினதால் இஸ்லாமியர்கள் வாக்குகள் கிடைக்கும் நம்பினாங்க, தலைகீழ போச்சு. திறந்து விட்டதால் இஸ்லாமியர்கள் வாக்குகளும், மூடியதால் ஹிந்துஸ் ஓட்டும் போச்சு. இட்ஸ் a லாங் ஹிஸ்டரி. காங்கிரஸ் வைக்கிற ராமராஜ்யம் வேற, மோடி வைக்கிற ராமராஜ்யம் வேற. எல்லாத்தையும் நான் ஒத்துக்கிறேன். நண்பர் கனகராஜ் அவர்கள் சொன்னதையும் பீட்டர் சொன்னதையும் எல்லாத்தையும் நான் ஒத்துக்கிறேன். எனக்கு மாறுபட்ட கருத்து இல்லவே இல்லை அதுல. பட் கொஞ்சம் கல யதார்த்தத்தை பாருங்க. இந்த கடந்த 35 ஆண்டுகளை நம்ம எங்க நிக்கிறோம். இன்னைக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்துடுச்சு. கனகராஜ் சார் சொன்னது நான் ஒத்துக்கிறேன். அதுல 3 விஷயங்கள் எல்லாம் ரொம்ப பிரத்யேக, ரொம்ப ஒரு வினோதமான ஜட்ஜ்மெண்ட் தான், மாற்று கருத்துக்கு இல்லை. என்ன பண்ண முடியும்? 140 கோடி மக்கள் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் இன்றைக்கி ஒரு பெரிய லாங் ஸ்ட்ரகிளுக்கு பிறகு 92ல் பாபர் மஸ்தி இடிக்கப்பட்ட பிறகு நாடு எப்படி பற்றி எரிந்தது என்று நமக்கு தெரியும். எவ்வளோ இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டாங்கன்னு நமக்கு தெரியும். அதன் தொடர்ச்சியாக 93 மார்ச்சில் நடந்த சம்பவங்கள், மும்பை குண்டுவெடிப்பு நமக்கு தெரியும். இது எல்லாத்தையும் பார்த்து எப்படியாவது அமைதி திரும்புமா என்று எதிர்பார்த்த கோடானு கோடி இந்தியர்களின் நெஞ்சங்களுக்கு ஒரு விதத்தில் கிடைத்த ஒரு தீர்ப்பு தான் இந்த 2019 அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட். நான் அந்த தீர்ப்பை முழுவதும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அவர் கனகராஜ் சொல்கிறது நான் ஒத்துக்கிறேன் எல்லாத்தையும். பட் வாட் இஸ் தி வே அவுட்? இதுக்கு மேலே நம்ம முன்னால் தான் போய் ஆகணுமே வழியே வேறு வழியே கிடையாது. அப்படி பார்க்கும் பொழுது இந்த கோயில் திறப்பு அப்படின்றத பிஜேபி முழுக்க பொலிட்டிசைஸ் தான் பண்ணுறாங்க. அது எங்கே நின்று இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மோர் லாயல் தேன் த கிங் ஆர் குயின்னு அந்த மாதிரி மம்தா பானர்ஜி என்ன சொல்கிறாங்க, அன்னைக்கு அதே நாள் என்று நான் காளி பூஜை அங்கே நடத்துறோம் அப்படின்னாங்க. நவீன் பட்நாயக் என்ன சொல்கிறாரு, பூரி ஜெகநாதர் ராமர் கோயிலை விட பெரிய இடம்ன்றாரு. ஸோ சாஃப்ட் இந்துத்துவாவை வச்சு தான் நீங்கள் ஹார்ட் இந்துத்துவாவை அடிக்க முடியுன்ற லெவலுக்கு கிட்டத்தட்ட எல்லா கட்சிகளுமே இன்னைக்கு வந்து கெஜ்ரிவால் பாராயணம் பாடுறாரு. லெஃப்ட் பார்ட்டிஸை தவிர கிட்டத்தட்ட எல்லாரும் அந்த நிலைமைக்கு வந்துட்டாங்க. ராம்சந்திர குஹா ரீசெண்டாக ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருந்தார். 80களில் முழுக்க செக்குலரிசத்தை பற்றி பேசும்பொழுது அத்வானி அவர்கள் நாங்கள் தான் உண்மையான செக்குலரிஸ்ட், லெஃப்ட்டும் காங்கிரஸும் சூடோ செக்குலரிஸ்ட்னு சொல்லுவார். இன்றைக்கி எங்கே நின்று இருக்குன்னா, செக்குலரிசன்ற கான்செப்டே நம்முடைய பப்ளிக் நெரேட்டிவில், பொலிட்டிக்கல் நெரேட்டிவில் இல்லை. மாறா யார் உண்மையான ஹிந்து, அவர்களை விட நாங்கள் உண்மையான ஹிந்துக்கள்னு எதிர்க்கட்சிகள் சொல்ல வேண்டிய நிலைமைக்கு இந்திய அரசியல் வந்துடுச்சு. இது யதார்த்தம். நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ இதுதான் உண்மை. இதில் மோடி அவர்களுடைய குறுகிய அரசியல் நலனுக்காக, பாஜகவின் குறுகிய அரசியலுக்காக அவர்கள் சொல்லப்படக்கூடிய ஆகம விதிகள் எல்லாம் மீறி, சங்கராச்சாரியர்கள் எதிர்ப்பெல்லாம் மீறி அந்த கோயிலை திறக்கிறாங்க. பட் அந்த ஆங்கிளில் எதிர்க்கட்சிகளால் இதை எதிர்க்க முடியுமா, மோடியை வீழ்த்த முடியுமானா பதில் இல்லை. இதை அவங்க அரசியலுக்கு தான் செய்யறாங்க, ஓட்டுக்காக தான் இதை செய்யறாங்க. எந்த மாற்று கருத்து இல்லை. பிஜேபியை விட உண்மையான இந்துன்னு எதிர்க்கட்சிகள் நிரூபிக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு வந்துட்டாங்கன்னு சொல்றீங்களா? அப்படித்தான் நான் நம்புகிறேன். அதனால தான் மம்தா பானர்ஜியோட எக்ஸப்ட் லெஃப்ட் எல்லாரும் அந்த லாங்குவேஜ் தாங்க பேசுறாங்க. மம்தா பானர்ஜி பேசுறாங்க, நவீன் பட்நாயக் பேசுறாரு, நீங்க சொன்ன மாதிரி கெஜ்ரிவால் பேசுறாரு. காங்கிரஸ்குள்ள மல்டிபிள் வாய்ஸஸ் பேசுது. காங்கிரஸ் உள்ள அவங்க கார்கேவும் சோனியா காந்தியும் போக மாட்டாங்கன்னு சொன்னாங்க. பட் ஹிமாச்சல் பிரதேஷ் சீஃப் மினிஸ்டர் முதல்லையே நான் போவேன்ட்டாரு. இவங்க அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்த பிறகு நான் இப்பயும் சொல்கிறேன், இதான் என் ஸ்டாண்டு, நான் போவேன்றாரு. பல பேர் போய் கலந்துக்க போகிறாங்க. தம்பி, நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ கலை யதார்த்தம் இன்றைக்கு எப்படி மாறிடுச்சுன்னா, அவங்க பிஜேபி அஜெண்டாவை செட் பண்ணுறாங்க, அதுக்கு ரியாக்ட் பண்ணக்கூடிய நிலைமைக்கு எதிர்க்கட்சிகள் வந்துடுச்சு.
கடந்த 35 வருஷமா காங்கிரஸ் பார்ட்டி கிட்ட இருந்த ஒரு கிளாரிட்டி இல்லாத மைண்டு, மாறி மாறி ஸ்டாண்ட் எடுத்தது, இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்குது. இன்னைக்கு பழச பேசி பிரயோஜனம் இல்லை. இந்த சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்க? சரி, இந்த 24 எலெக்ஷன்ல ராமர் கோயில் திறப்பு யாருக்கு உதவும்? இல்ல பாஜக அரசியல் செய்துன்னு சொல்லக்கூடிய எதிர்க்கட்சிகளின் வாதம் வலு சேர்க்குமா, இல்ல பாஜகவினுடைய இந்த ராமர் கோயில் திறப்பு அவங்களுக்கு வாக்கு வங்கிக்கு வலு சேர்க்குமா? என்னை பொறுத்த வரைக்கும் இது பிஜேபிக்கு தான் உதவும். வாக்கு வங்கி என்கின்ற முறையில் இந்த கோயிலை அவர்கள் திறப்பது அவர்களுடைய தோல்வியை மறைப்பதற்கும், எழுதி வச்சுக்கோங்க, 22ஆம் தேதிக்கு பிறகு கிளப்பி விடப்படக்கூடிய அந்த ஹிஸ்டீரியா எப்படியெல்லாம் போக போகுது, அந்த ஃப்ரெண்ட்ஸின்வாங்க. நம்ம எல்லாரும் வி ஆல் ப்ரே வேறு எந்த துரதிருஷ்டவசமான சம்பவங்களும் நடக்கக்கூடாது. ஆனால் இந்த மெமண்டோவை, இந்த டெம்போவை அவங்க கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணுவாங்க. வாக்கு வங்கி அரசியல் என்கின்ற முறையில் பார்க்கும்பொழுது நான் ஒரு கணிப்பாக சொல்லுகிறேன், மறுபடியும் சொல்லுகிறேன், என்னுடைய விருப்பம் அல்ல, இது பிஜேபிக்கு தான் உதவும். அது எதிர்க்கட்சிகளால் இந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண முடியாமல் தான் அவர்கள் வெவ்வேறு சங்கராச்சாரியார்ஸோட எதிர்ப்பை பற்றி எதிர்க்கட்சிகள் என்று கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படி சொல்லிலாம் இந்த ஸ்க்ராலில் ஒரு பீஸ் வந்தது, நீங்கள் கன்சர்வேட்டிவ் ஹிந்துவிசத்தை வச்சு மோடியோட ஹிந்துத்துவாவை வீழ்த்த முடியுமான்னு. முடியாது. இது வேற இந்தியா. இது நம்ம இமேஜினேஷனோட எதிர்க்கட்சிகள் இன்னமும் அதீதமான ஒற்றுமையுடன் சீட் ஷேரிங்லெல்லாம் பெரிய அளவில் விட்டு கொடுத்து போகிறதன் மூலம் மட்டும்தான் ஓரளவாவது பிஜேபியை புஷ்பேக் பண்ண முடியுமே தவிர, இந்த சங்கராச்சாரியார்ஸோட அப்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் வச்செல்லாம் இந்த நெரேட்டிவை மேனேஜ் பண்ண முடியாதுன்னு தான் எனக்கு தோணுது. உண்மையிலே நான் அஞ்சுகிறேன். இது அப்படிலாம் இவங்களை ஹேண்டில் பண்ண முடியாது. எங்கேயோ போயிட்டுருக்கு சார். வட இந்தியாவிலேருந்து வரக்கூடிய செய்திகள் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும், அது சிச்சுவேஷன் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போயிட்டுருக்கு. அவங்க அதை நல்லா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க. அவங்க அஜெண்டாவை 1980ஆம் ஆண்டு பாஜக ஆரம்பித்த பொழுது ஏப்ரல் 6ஆம் தேதி என்று நினைக்கிறேன், அதிலிருந்து இன்று வரையில் அவர்கள் சந்தித்த கிட்டத்தட்ட 12 பொது தேர்தல்களில் 3 விஷயம் அவங்களுக்கு முக்கியமாக இருந்திருக்கு. எல்லா மேனிஃபெஸ்டோலையும், அவங்களோட மேனிஃபெஸ்டோஸ் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ராமர் கோயில் 370 காமன் சிவில் கோட், அதில் 2 அச்சீவ் பண்ணிட்டாங்க. அதுக்கு ஜுடிஷியல் ஸ்டாம்பையும் வாங்கிட்டாங்க. அதில் நிரம்ப பிரச்சனைகள் இருக்குது, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அவங்க ஆங்கிளில் அது அவங்களுக்கு அச்சீவ்மெண்ட். அதை இன்றைக்கி முழுக்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க. அவங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதை விட முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்திய அரசியலை, அதை சுற்றி அவர்கள் சுழல வைத்து விட்டார்கள். அதான் சொல்கிறேன்ல, செக்குலரிசம் அவங்கள விட நாங்கள் தான் உண்மையான செக்குலரிஸ்ட், அவங்கெல்லாம் சூடோ செக்குலரிஸ்ட்னு அத்வானி பேசுகிற நாட்கள் மாறி இன்றைக்கி பிஜேபியை விட நாங்கள் தான் உண்மையான ஹிந்துஸ்ன்னு எல்லா எக்ஸப்ட் த லெஃப்ட் பார்ட்டிஸ் எல்லாரும் சொல்லக்கூடிய நிலைமை கொண்டு வந்துட்டாங்க இல்லையா? அது அவங்களோட வெற்றி. ஓகே.